ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாஸ்னாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து பிரார்த்தனா சமாஜத்தை சேர்ந்த ஒரு பக்தர் ஸ்ரீ சாயிபாபாவின் சக்தி, சுபாவம், செய்கைகள் எல்லாம் என்ற தலைப்பில் அவதாரங்கள் தோன்றுவது சாத்தியம், நடக்கக்கூடியது என்றும், பக்தர்களுக்கு அருள் புரிய பகவான் அவதரிக்கிறார் என்றும், அவதார புருஷர்களுக்கும் இறைவனுக்கும் கற்பூரம் நைவேத்தியம் சமர்ப்பிப்பது முறையானதே என்றும் தெளிவுபடுத்துகின்றன என கண்டுகொண்டார். அவர் ஸ்ரீ சாய்பாபாவிடம் வந்து அவர் முன் அமர்ந்து தன் மனதிற்குள் ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டார். பாபா, என் சுமைகளை தங்கள் மீது இறக்கலாமா? ஸ்ரீ சாயிபாபா உரக்கர், அப்படியே செய்யலாம். பக்தர் உரக்கர், எல்லோரையும் தாங்கள் சமநோக்குடன் பார்க்கிறீர்களா? ஸ்ரீ சாயிபாபா, கேள்வி கேட்பதற்கும் ஓரளவு அறிவு வேண்டும். என்ன அசட்டுத்தனமான கேள்வி நீ கேட்கிறாய்? நான் எல்லோரையும் சமமாகவே பார்க்கிறேன். தான் வழிபடுவதற்கு ஒரு இஷ்ட தெய்வம், அதாவது தெய்வீக உருவம் வேண்டும் என பிரார்த்தனா சமாஜ பக்தர் மானசீகமாக வேண்டினார். அவர் பழைய சாலா பக்கம் திரும்பினார். அங்கே ஒரு எழில்மிகு பெண் உருவம் நின்று கொண்டு அவரை பார்த்து கொண்டிருந்தது. அவர் ஸ்ரீ சாயிபாபாவின் பக்கம் திரும்பினார். ஸ்ரீ சாயிபாபா அவரை ஒரு புன்முறுவலுடன் பார்த்தார். அந்த சந்தர்ப்பத்தில் இது பன்முறை நிகழ்ந்தது. பின்னர் பக்தர் அவருக்கு காட்சியளித்த உருவம் தேவி அன்னபூர்ணாவுடையது என கண்டுகொண்டு அந்த தேவியையே தன் இஷ்ட தெய்வமாக கொண்டார். இந்த பக்தர் இரண்டாம் முறை ஷிரடிக்கு வந்தபோது யாரோ ஒருவர் சாயி ஒரு ஸ்தித பிரக்னரா என்றும் அவரை அண்டி ஷிரடிக்கு போவதில் நலன் உள்ளதா என்றும் அவருடன் விவாதித்தார். இது அவருடைய விசுவாசத்தை குலைய வைத்தது. பிறகு அவர் ஸ்ரீ சாயிபாபாவிடம் சென்று அவர் முன் அமர்ந்தார். ஸ்ரீ சாயிபாபா, ஷியாமா, இந்த ஆளை அழைத்துச் செல், அவனுக்கு ஏதாவது சொல். ஷியாமா அவரை அழைத்துச் சென்று கூறினார், வேற்று மனிதரின் பேச்சு, அதனால் உமது விசுவாசம் குலைந்தது எல்லாம் ஸ்ரீ சாயிபாபாவின் லீலை. உலகம் என்ன பேசுகிறது அல்லது அது எத்தகைய துன்பம் அளிக்கிறது என்பது பற்றி யோசிக்காதீர். ஸ்ரீ சாயிபாபாவின் சரணங்களில் உமது உள்ளத்தை நிலைநிறுத்தும். அப்போது ஸ்ரீ சாயிபாபா உமக்கு சாந்தி அளிப்பார். இருவரும் திரும்பி வந்தவுடன் ஸ்ரீ சாயிபாபா அந்த பக்தரிடம் ஷியாமாவின் அறிவுரையை பின்பற்றி நட என பணித்தார். ஓம் சாய்ராம்.